எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையனை ஜாத்தியா பாத்துக்கிறியா? கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன். ஓகே முருகா, நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு எதாடா எல்லொல்ல. நீங்க போகலாம். சரி, புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. என்னது செயினை காணாமா? கான்வென்ட் நகை போட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கடா தொலைச்சவன் செயினை? எல்லாம் அப்படி இருங்கப்பா. யாரும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போக கூடாது. எல்லாரும் போய் அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? எனக்கு தெரியாது டீச்சர். பொய் சொல்லாம சொல்லி இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? சாமி சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். என்னப்பா? How are you? மேடம், உங்க பையனோட செயின் காண போச்சு. தேடி பார்த்ததுல இந்த பையனோட பெட்டியில இருந்தது. இந்தாங்க. Who is this boy? யார் இந்த பையன்? வாங்க மேடம், ராஜலிங்கம்னு ஒருத்தரோட பையன். Who is he? What is he? குறிப்பிட்டு சொல்றாப்புல ஒரு வேலையும் இல்ல. முன்னாடி திருடன் அறந்து இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். ஓஹோ, I see. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய திருடனோட பையன் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல மேடம், அவன் வந்து ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அதுவும் தவிர பையன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்ட மேல வந்த விளைவை பாத்தீங்களா? இன்னைக்கு என் புள்ள கழுத்துல இருந்து இந்த செயின் போன மாதிரி நாளைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து என்னென்ன போகுமோ யாருக்கு தெரியும்? இல்ல மேடம், I am sorry. நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சா மத்த பசங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இதான் அமெரிக்கா. இப்படி வந்து இத பாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரப்பா நீ? நான் தாம்மா ராஜலிங்கம். ஓ, ரத்ன சபாபதி வீட்டு கொள்ளை கேஸ்ல 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தனே நீதானே? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என் மகனை அந்த கான்வென்ட்ல படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா, அது இளம் குற்றவாளிகள் படிக்கிற ஸ்கூல் இல்ல, இங்கிலீஷ் கான்வென்ட். பெரிய இடத்து பசங்க படிக்கிற இடத்துல உன் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது. அம்மா, என் புள்ள வேணா திருடனுக்கு பிறந்திருக்கலாமா, ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு, அந்த பிள்ளைங்களோட பண்புலையும் ஒழுக்கத்திலையும் எந்த வகையிலும் என் மகன் குறைஞ்சவன் இல்லம்மா. பின்ன இவனோட செயின் அவனோட பெட்டிக்கு எப்படி வந்துச்சு? அதுதான்மா எனக்கே தெரியல. அதுக்காக அவசரப்பட்டு முடிவு எடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அம்மா, அவன் என் மகனாக பிறந்த குத்தத்தை தவிர வேற எந்த குத்தமும் செய்யலம்மா அவன். இத பார் ராஜலிங்கம், நான் உன் பிள்ளைய திருடன்னு முடிவு பண்ணது அந்த பெட்டியை வச்சு இல்ல, அவன் பிறவியை வச்சு. அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப தப்புமா. திருட்டியே பிழைப்பா வச்சிருந்த என்ன திருத்தனவனே என் புள்ளதாம்மா. அவனுடைய பிறப்பையோ பரம்பரையோ நினைச்சு புள்ளையோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்கம்மா. ராஜலிங்கம், நான் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். 100க்கு 90 பேர் இப்படிதான்ப்பா. பரம்பரை புத்தி போகாது, ரொம்ப கஷ்டம். எங்க பரம்பரையோட தலையெழுத்தை எங்களால மாத்திக்கவே முடியாதுன்றீங்களாமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பரம்பரையை மாத்துறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா லட்சத்துல ஒண்ணும், வெரி ரேர். அம்மா, அந்த லட்சத்துல ஒருத்தனா என் மகனை மாத்தி காமிக்கிறம்மா. நீங்க சொன்னீங்களே குலத்தை வச்சுதான் தொழில், பிறப்பை வச்சுதான் குணம்னு, உங்க கொள்கையை என் மகனை வச்ச மாத்தி காமிக்கிறம்மா. முடிஞ்சா பாரு. நான் திருடன், சத்தியமா நான் திருடன். சாப்பிடாம படுக்கூடாதுடா, கொஞ்சம் சாப்பிடுறா. ஏண்டி உள்ள சாப்பிடலையா? கண்ணா முருகா, ராஜா, என்னடா? ஏய், உடம்பு நிறைய நெருப்பா குதிக்குது. நான் சத்தியமா திருடன் இல்லப்பா, சத்தியமா திருடன் இல்லப்பா, சத்தியமா திருடன் இல்லப்பா. காமாட்சி, பிள்ளைய பாத்துக்க, நெருப்பா குதிக்குது உடம்பு. நான் போய் டாக்டரை பார்த்து வரேன்.
முருகா திருடல்லம்மா. இல்லப்பா நான் திருடல்லம்மா. நீ திருடலப்பா கருமாரி என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணுமா கண்ணா கொஞ்சம் படுத்துக்கோ தவிடு வறுத்து உனக்கு வத்தரம் தரேன்பா அம்மா நான் திருடல்லம்மா. அப்பா நான் திருடல்லம்மா. கண்ணா அம்மா விட்டுட்டு எங்கடா போனேன் முருகா Kiss me, son. Kiss me, son.
மிஸ்டர், என்ன மிஸ்டர்? இப்போ ஒருத்தர் வளையல் வாங்கிட்டு போனாரு, அது என்ன பேட்டர்ன்? கஜ்ரா பேட்டர்ன். எடை 95 கிராம். என்ன விலை இருக்கும்? 5500 ரூபாய். ஐ see. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2 ஜோடி கிடைக்குமா? ஓ எஸ். ஓ, தட்ஸ் ஃபைன். ஆமா, இந்த வளையலுக்கும் அந்த வளையலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. குந்துமணி கூட வித்தியாசம் இருக்காது. பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மிஸ்டர், பணத்தை வச்சுட்டு போங்க. என்ன சார் இது? 2 ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கறது? பேஷ், தைரியமா தான் பேசுற. ஆனா அசட்டு தைரியம் ஆபத்துல முடியும். முதல்ல நகைப்பட்டி வச்சுட்டு நடைய கட்டு. எனக்கு சொந்தமான பொருளை நான் அதுக்காக வச்சுட்டு போகணும்? தம்பி, அண்ணே, மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். ஆனா நீ அளவுக்கு மீறி வாலாற்ற. கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல. வரேன். எஸ், ஆமா இன்ஸ்பெக்டர், ஆமா அதே இருந்தா. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர், நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போக பாக்குறீங்களாமே, என்ன சமாச்சாரம்? நான் பணம் கொடுத்ததுக்கான ரசீது, நகையோட எடை, விலை, பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்களே சரி பார்த்துங்க. என்ன மிஸ்டர் மதன்? சார், இவன் ஏமாத்து பாக்குறான். நான் இவனுக்கு கொடுத்த செய்தி இது இல்ல. நான்சென்ஸ். வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், கேன் ஐ கோ? எஸ், யூ கேன் கோ. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில ஏதோ fraud நடக்குதுன்னு நினைக்கிறேன், கவனிச்சிங்க. சார், மிஸ்டர் மதன், உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைண்ட் வருது. பி கேர்ஃபுல். சாய் வேணுமா? இந்த மாதிரி தொழில்ல உன்ன மாதிரி கத்து குட்டிகளுக்கெல்லாம் நான் தாண்டா குரு. எங்கிட்டயே விளையாடுறியா? எங்க வளையல எடு. அத குடு, இத தர. அவ்வளவு சுலபத்துல கொடுத்துருவேனா? இந்த வளையல நான் அங்க வைக்கிறேன், இந்த சாவியை நீ அங்க வை. யார் பலசாலியோ அவங்க வளையலையும் எடுத்துக்கலாம், இந்த காரையும் எடுத்துக்கலாம். ஓகே? ஓகே.
ஏண்டா நீதான் பலசாலிங்கிற நினைப்புல சிரிக்கிறியா? டேய், உன் கழுத்துக்கு வரப்போற கத்திய உன் கையால நீயே தீட்டி வச்சுட்டு போறேன், ஞாபகம் வச்சுக்க. டாடி, இன்னைக்கு என்ன கொண்டாந்த? 2 ஜோடி வளையல். பிட் பாக்கெட்காரன் கூட இதை விட அதிகமா கொண்டாந்து போட்டாங்க. அப்ப நான் கொண்டு வந்த இந்த நகையோட மதிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா கொண்டு வந்த விதம் இருக்கு, அதுதான் டாப். போலீஸ்காரங்களே வந்து நான் திருடின இந்த நகைய எனக்குத்தான் சொந்தம்னு சகல மரியாதையோடு அனுப்பி வச்சாங்க. அப்ப உன்னை பாராட்டதான் வேணும். மோகன், நீ 3:45 மூக்குத்தி திருடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த திருட்டு போலீஸுக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆமாப்பா, ஒவ்வொரு திருட்டுலயும் ஒரு திருள் இருக்கணும், ஒவ்வொரு திருட்டும் ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான்ப்பா என் லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அதுதான்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கும். ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாதுரியமும் உனக்கு இருக்கணும். அது உன் ரத்தத்திலேயே இருக்கு. என்னப்பா சொன்னீங்க? கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் புள்ளைய பாத்தியா? நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். முரளி, சௌக்கியமா இருக்கியாப்பா? எங்கடா கண்ணா இருக்கிற? இன்னும் உனக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற நினைப்பே வரலையா? பரவாயில்லப்பா, உனக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை நினைச்சு நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தான் பெங்களூரை விட்டு மாத்தி மெட்ராஸ்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து நீ அப்படியே இருக்கிறிய. ஊரை மாத்தி வந்துட்டதுனால ஒரு தாய் தன் உள்ளத்தையும் மாத்திக்க முடியுமா? மாத்திக்கத்தாம வேணும். மத்த பெண்களால அது முடியுதோ இல்லையோ, உன்ன மாதிரி தைரியமும் துணிச்சல் உள்ள பெண்ணால நிச்சயமா அது முடியும். குற்றவாளிகளுக்கு முன்னால தாங்க நான் தைரியசாலி. என் குழந்தைக்கு முன்னால நான் பெரிய கோழைங்க. இந்திரா, உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன்னு நினைக்காத. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. இந்த நிலையில அவன் இருக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாம கழிக்கிறத விட அவன் இல்லைன்னே நினைச்சு சொல்லாதீங்க. என் மகன் உயிரோட தான் இருக்கிறான். நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடி வருவான். இந்த 20 வருஷமா நான் செய்யற பிரார்த்தனை வீண் போகாது, வீண் போகாது. ஆமாங்க, நிச்சயம் உங்க நம்பிக்கை வீண் போகாது. கட்டாயம் உங்க பிள்ளை வரத்தான் போற. அதுக்காகத்தாம்மா என்னோட சேர்த்து உன்னை சத்தியமா சொல்றேன். உங்க பேரு? கருப்பண்ண. தொழில்? தோல் வியாபாரம். தோல் வியாபாரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் சுமுகமான உறவு இருந்ததா? ஆரம்பத்துல இருந்தது, அப்புறம் இல்ல. அப்புறம் இல்லாம போனதுக்கு காரணம்? உங்களுக்கு தான் தெரியுமா, இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அது ஏதாவது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? அப்படி ஒண்ணும் கெட்ட பழக்கம் இல்ல. கொஞ்சம் குடிப்பேன். கொஞ்சம் குடிப்பீங்க, அது போதுமே. அப்புறம் எப்பவாவது ரேஸ் ஆடுவேன். கொஞ்சம் ரேஸ் ஆடுவீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெண்களோட சம்பந்தம் கூட இருந்திருக்கணும். அது குடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டா. ரேஸ் ஆனீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டா. நிறைய பெண்களோட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அவளால பொறுத்துக்க முடியல. எந்த பெண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பழக்கமும் மாறல, அவ எதிர்ப்பும் குறையல. அவ உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. அதனால ஒரு நாள் இரவு அவ தோட்டத்தில் இருக்கும் போது 3வது மாடியில இருந்து துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு கொன்னீங்க இல்ல? 6 மாசத்துக்கு முன்னாலே என் கண் பார்வை போச்சு. இந்த கொலருக்கு 3 மாசம் தானே ஆச்சு. அப்படி இருக்க 3வது மாடியில இருந்து குறி தவறாம எப்படியம்மா நான் சுட்டு இருக்க முடியும்? உங்க கண் பார்வை எப்படி போச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியே மங்களா தெரிஞ்சிட்டு இருந்தது. போக போக சுத்தமாவே தெரியல. அப்புறம் என்ன, நர்சிங் சேர்ந்தேன். டாக்டர் நரசிம்மராவ் விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். I see. Your Honor, I would like to examine Dr. Narasimha Rao. Yes, proceed. நீங்க தானே டாக்டர் நரசிம்மராவ்? எஸ் மேடம். மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணுல என்ன கோளாறு? அதை என்னால டயக்னைஸ் பண்ண முடியல. நீங்க கண் டாக்டர் தானே? எஸ். கண்ணுல இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்க முடியாத டாக்டர் என்ன கண் டாக்டர்? கண் டாக்டர் மேடம். மிஸ்டர்,
உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்புறம் என்ன செஞ்சீங்க? ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சு வச்சேன். அவர் உங்களை விட கெட்டிக்காரனோ? எஸ் மேடம். அப்ப நீங்க போலாம். டாக்டர் ரங்கநாதன், மிஸ்டர் கருப்பண்ணனுக்கு கண்ணு தெரியலையா? தெரியல. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு தெரியல. என்ன தெரியல? கண்ணு தெரியல. ஏன் தெரியல? அதத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ரங்கநாதன், நீங்க டாக்டர் நரசிம்மராவோட பெரிய டாக்டர் இல்ல? நோ டவுட். ஐ ஹேவ் மை ஓன் டவுட். அவருக்கு கண்ணு தெரியலன்னு அவ்வளவு அழுத்தமா சொல்றீங்களே, அது எப்படி டாக்டர்? ஒரு பெரிய மனுஷர் கண்ணு தெரியலன்னு சொல்ற போது அது எப்படிங்க பொய்ன்னு சந்தேகப்படுறது? ஓஹோ, அவரோட பெரிய மனுஷத்தனத்துல இருக்கிற நம்பிக்கை உங்க தொழில உங்களுக்கு இல்ல. அதனால்தான் அவரை சொல்றதை வச்சு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தீர்மானம் பண்ணி இங்க சாட்சி சொல்ல வந்தீங்க, அப்படிதானே? இல்லைங்க, அது நீங்க வந்து போலாம். மிஸ்டர் கருப்பண்ணன், நீங்களே உங்க மனைவியை கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது போய். இல்ல. ஒரு வருஷமா திட்டம் போட்டு 6 மாசமா சுடரா நடிச்சு 3 மாசத்துக்கு முந்தி இந்த கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாது. You bastard! I'm sorry, மிஸ்டர் கருப்பண்ணன், இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இப்ப கண்ணு சரியா இருக்கு? யுவர் ஆனர், மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணு பர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலை இல்லா திண்டாட்டங்கிறான், அரசி பஞ்சாங்கிறான், விலைவாசி ஏறி போச்சுங்கிறான். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. என்ன உலகம் காயுது. ஒரு கேஸ் கட்ட தப்பி. அம்மாமா, யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கமா? ஆமாமா. நல்ல பாட்டியா? பாத்தம்மா. In 1939, in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கள்ட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே, அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் என்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லாப்பாண்டு லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்காங்க. எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன டாக்டர்கள் சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டர்கள் சங்கமா? PPA. பிபிஏ. பிபி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்கள பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமாமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலைதான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. இந்தாங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா பரிசுலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரிசுலையுமா? மாச கடைசி தானே, ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். எங்க எங்க? நீங்க 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 10003 நோட்டு. இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையன்கிட்ட இந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தாலும் தோராயமா ஒரு 10-15 தேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம், எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வாரம். பாவி பசங்க பர்சா கொண்டாந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், வக்கீலுக்கு பிடிச்சு விட்டு இந்த தொழில் இறங்கிட்டியா? எத்தனை நாளா? சார், என்ன வளர்றீங்க? பேசாதீ. படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. பிபிஏ. பிபிஏவா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம். அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன். நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பர்சுல ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தவன் பர்ச வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருக்கான். தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேர்ச்சி. இதோ தேரிச்சேன். நான் இப்பதான் பெரிய மேடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீ தான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த ஐயோ என்ன பர்ச காணண்டி. பர்ச காணுமே. ஐயோ
ஆமா இது உங்க பர்சா? அப்படி மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கும்னு. சரியா போச்சு. ராஸ்கல்ஸ், எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக் பேக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடுத்து. நம்ம படம் நமக்கு இட்டுச்சுன்னு. பர்ஸ் எடு. நீ என் பர்ஸ் எடு. யார் ராணி? நீ யாரு? ஐ அம் தி பிரசிடென்ட் பிக் பாக்கெட் அசோசியேஷன். இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர். ஓ, glad to meet you. நீ இன்னும் சங்கத்துல மெம்பர் ஆல போல இருக்கு. முதல்ல மெம்பர் ஆயிடு, இல்லன்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு வரும். நீயும் தொழில் செய்ய முடியாது. ஓகே தலைவரே. சின்ன பையா, முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் இருக்கு, ஆனா நமக்குள்ள வேண்டாம். வேற எங்கேயாவது கைவிட. Bye bye. ராஜா, யாரு? நல்லா மதன் வந்திருக்கேன். உட்கார் மதன், வந்துட்டேன். ஹலோ மதன். ஹாய். என்ன விஷயம்? எப்படி இருக்க? ஐம் ஃபைன். நோ தேங்க்ஸ். ராஜா, ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். என் திறமை என்ன சந்தேகமா? விஷயத்தை சொல்லு. நம்ம அடையாறு அமிர்தலிங்கம் திட்டாருல்ல, ராஜா, இல்லையா? ஓ, தலைவரா? வாங்க வாங்க. இங்க நகைப்பெட்டி எல்லாம் காலியாக்கிறதுக்கு நீதான் காரணமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மூக்குத்தியாவது விட்டு வச்சிருப்பேன். கிண்டல் பண்ற? 10 நிமிஷம் முந்திக்கிட்ட. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். தம்பி, இங்க இருந்து யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு. இல்லன்னா இஷ்டம். அப்படியா? நீ தலைவர், என்ன வேணாலும் பண்ணலாம். வா தர. That's good. இதான் உன் வீடா? ஆமா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன். என் பங்கு பணத்தை எடுத்து வை. கண்டிப்பா. பங்கு வேணுமா? பங்கு நாளைக்கு வா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்சேன் தெரியுமா? நாளைக்கு காலையில வருவேன். பங்கு படத்தை தயாரா எடுத்து வைக்கிறியா? சின்ன பையா வரேன். முட்டாள், அவங்கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க பாரு, அதான் மகா கேவலம். என்னை நம்மளை விட புத்தாலியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுரா. அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகு இல்ல.
மனிதன் இருக்கானடா, ஒண்ணு திருடி வாழணும் இல்ல பிச்சை எடுத்து வாழணும். திருட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கு, அது மகா வேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது, ஒரு தடவை குறி தவறிடுச்சு, அதுக்காக இப்படி பிடிச்சு திட்டுறீங்களே? ஆமா, நான் தான் கேக்குறேன், இந்த தொழில நீங்க எப்படி? உனக்கு அப்பன்டா, நீங்க யாருமே ஏமாந்து கிடையாது. எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. 40 வருஷ சர்வீஸ்ல நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கோ முழுக்க போட்டிருப்பேன்டா. ஆமா, உங்க பர்ஸ் விளையாடாத. இதை எப்படா எடுத்த? என்ன புடிச்சு நீங்க தள்ளினீங்களா? அப்பதான் எடுத்தேன். ஏன்பா, தொழில எனக்கு அப்ப, உடம்பெல்லாம் கண்ணு, 40 வருஷ சர்வீஸ் வேற, எப்படிப்பா பர்ஸ கோட்டை விட்டீங்க? அது யானைக்கும் அடிசருக்கும். இன்னைக்கு குட்டி யானைக்கு அரிசரிக்கிடுச்சு. பரம்பரை திருடங்கட்டியே பாக்கெட் அடிச்சிட்டியா மோகன்? இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி தான்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தேன், கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீ ஒரு பெரிய கில்லடிடா. எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும், வேற எல்லாருக்கும் கொடுக்குறியா? வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. பின்ன அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும், அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா, உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதலமா நான் வாங்கிக்கிறேன். என்ன? சரி, நான் வரேன். பாய் ரமேஷ். இது எல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருது அவன் பிறந்த நாள். ஐயா மாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் வருது. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்கிறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தல்ல வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. இந்திரா ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு, தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, உன் பிறந்த நாள்ல என்னையமா ஒதுக்கிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாள் விடவா? என்னங்க, வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடும். அதுக்கு நான் ரெடி. அத்தை, எதுக்காக அனாவசிய செலவு? காலையில கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாது மேடம், நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் பெரியப்பா. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். யூ ஆர் ரைட். நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம், பிக்கா கொண்டாடுறது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்க ஜவுளியை பாத்துக்கீங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா, இந்த வாட்டி உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்சது 20,000, ஓ பங்கு 10,000. பங்கு கேட்கறதுக்காக நான் வரல, வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்காக வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்க. செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? கொஞ்சம் நில்லு. டேய், திருட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா, அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு, தேவையும் இருக்கு. படம் கண்டுதெல்லாம் உனக்கு கண்டுதெல்லாம். சாரி. ஆமாடா, மேலும் சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. சீ 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 சீ. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். அட, இதுல நெக்லஸ் காணுமே. என்னது நெக்லஸ் காணுமா? நல்லா தேடி பாருங்க. டேய், யாரா டேய்? ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினானே அந்த பையனா நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பையன், கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நல்ல அடையாளம் கண்டு வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ராஜா, டைரடா, உன் திறமையை எப்படி பாராட்டுனே தெரியடா. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில சும்மா ஓஹோன்னு வரப்போறேன். நெக்லஸ் நெக்லஸ் எடு. இப்போது என்கிட்ட இல்ல.
எங்க போச்சு? நெக்லஸோட ஓடி வரப்போ போலீஸ்காரங்க தொத்துனாங்க. அத ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல போட்டுட்டேன். சின்ன பையா, என்னடா கூர்மையான அறிவுள்ளவங்களுக்கு குறுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சேன். சரியாத்தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் மோகன், நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. இந்த பாரு கார் நம்பர். ஏண்டா பேப்பர்ல ஏதாவது கார் நம்பர் எழுதி வச்சா நியோகி நாடு? என் கூட வா, இந்த காரையை காட்டுறேன். ஆல் ரைட். நான் 6 வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சவன். அதை மறந்துடாத. வா. நீ சொன்ன நம்பரை வண்டியே காணுமேடா. என்ன நம்புப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அரவுப்படாதரா. உண்மையை சொல்ல போறியா? ஏண்டா ராஸ்கல், உன்ன 9914 இந்த வண்டியாடா? ஆமா, இதேதான். ஏய், யாரா வந்தா சொல்றா. இந்த பாரு, நீ எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா என்ன செய்வேன்? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இப்ப இன்னும் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கார்பரேட்டர்லயே போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? என்னங்க இது? நான் 6 வயசுல இருந்தே ஐ மீன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். 6 வயசுல இருந்தே இன்ஜினியரா? அது எனக்கு 6 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா. நான் அட்வொகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. எனக்கு 3 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துறேன். மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. ஓகே. டேக் யுவர் ஓன் டைம். மேடம், உங்க கார் ரெடி. ரியலி ஃபேண்டாஸ்டிக். 3 நாள் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிற வேலையை 3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. என்னங்க இது? 6 வயசுல இருந்தே உங்க அப்பா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் ரைட். பை தி வே, எனக்கு பர்த்டே வருது. அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். புது ஃப்ரெண்டா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்தாங்க இன்விடேஷன். அவசியம் வரணும். வித் பிளஷர். நான் வரட்டுமா? பை பை. தேங்க்யூடா. என்னடா பலார்னு அறையற? இப்போ அதை நம்புறியா? ஓஹோ, உனக்கு அந்த கோவமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. போடா. ஏண்டா சின்ன பையா, ரொம்ப சூடா இருக்க போல் இருக்கு. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உன் சூட்டு தணிக்கிறான். வாடா. எட்ரா கையே. சொன்னா கேள்றானா என்னமோ? போடா. போடா. மசாடா. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியில்லடா. என்ன போய் சந்தேகப்படுறிய? கோச்சிக்கதரா சின்ன பையா. என்னடா பொம்பளை கிட்ட தகராறு? நீ யாரா அதை கேட்கறதுக்கு?
உங்கள் வரவை அன்போடு எதிர்நோக்கும் இன்றுதான் பார்த்தஸ்தாரு. தாய் வீட்டு அழைப்புதல் மகனுக்கே வந்திருக்கா. மோகன் மோகன் படை என்னப்பா? என்னடா இது? பர்த்டே இன்விடேஷன். அப்பா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வைர நெக்லஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காருக்கு சொந்தக்காரி நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இதை கீழே போட்டுட்டா என்ன நினைச்சு நாக்கு வலிக்க சொல்றீங்களா? முட்டாள். படிச்சு படிச்சு சொன்னாலும் மூளை பக்குவம் அடைய மாட்டேனுடா. இது சாதாரண அழைப்புதல் இல்லடா. ஒரு பெரிய பணக்காரி என்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு, வந்து எடுத்துக்கிட்டு போன்னு அனுப்பிச்சிருக்காடா இந்த இன்விடேஷன். என்ன சொல்றீங்க? டேய், இந்த இந்திரா பார்த்த சாரதியில போட்டிருக்காவ யார் தெரியுமா? பரம்பரை பணக்காரி, பயங்கரமான கிரிமினல் லாயர். இந்த இன்விடேஷனை பயன்படுத்தி அவன் வீட்டுக்குள்ள போந்து நல்ல பிளான் போட்டுட்டு வருவானா இதை தூக்கி விட்டுறான் மூஞ்சி. அப்பா, உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். இந்த ஐடியா எனக்கு வரலையே. வீட்டுக்கு ஒரு அருமையான திட்டம் போடுறதுக்காக எந்த ஊர் தெரியுமா? அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தாலே ஒரு கார் பொண்ணு அவ வீட்டுக்கு. இப்படியே ஏன் வேற ஏதாவது மாறு வேஷம் போடணுமா? மாறு வேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம், பொம்பளை வேஷம். பொம்பளை வேஷமா? ஏண்டா? மோகன், அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகர கட்டிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். கேட்க வைக்க சுத்த விவரம் புரியாத பயலா இருக்கான். விடுறா. இத பத்தியா உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், விக்கு. என்ன நீ ரெடி பண்றியா? சொன்னா கேளுடா. யாரா பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு? வேண்டாடா மோகன், ரொம்ப கூச்சம். நான் ரெடியாரு. சிப்பா, யாரா பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறாங்க. இவன் சரியில்லப்பா. டேய், ஷேவ் பண்ணிக்கடா மீசைய. மோகன், நான் ரெடி. ஏய், நீ நானேடா ராஜா. ஏய், ராஜா. ஏய், என்ன சொல்றேன்? நீ பொம்பளையா பிறந்திருக்கா, நீ ஆம்பளையா பிறந்திருக்கா? எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அனக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்ட வேண்டாம். நீ தான் ஆம்பளையா இருக்க, என்ன செய்யறது? இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் மாதிரி இருக்க. உன்னை ஒரு பணக்கார பெண்ணாக போறேன். திறமை. இந்த நெக்லஸ நீ போட்டுக்கிட்டு வந்தேன்னா நமக்கு அந்த வீட்டுல ஜாக்கிரதடா, பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ, பொம்பளை கட்டா. வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களாமா? வந்துட்டு இருக்காங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. ஓ, thank you. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி? போற போக்குல ஏற்பட்ட அறிமுகம் தானேன்னு அலட்சியமா இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாமா, இவர் மிஸ்டர் மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இவர் எங்க அங்கிள். பார்த்த சாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். ப்ளீஸ் டு மீட் யூ சார். ப்ளஷர் இஸ் மைன். இது என்னுடைய சிஸ்டர், பேரு ராணி. ஹலோ. வணக்கம். உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதவங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கைய வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க. அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஏஜி வர்றாரு. மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். சார். என்ன படிக்கிறேம்மா? நான் பள்ளிக்கூடவே போனது இல்லைங்க. ஓ, பிரைவேட்டா படிக்கிறியா? ஆமாங்க, நான் வீட்லயே டீச்சரேட் படிச்சிருக்கேன். அப்படியா? அட, இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அண்ணன் வாங்கி. நீங்க பேசிட்டு இருங்க, வேற. வாங்க மிஸ்டர் வீரராகவன். வணக்கம். சரியான சமயத்துக்கு தான் வந்தீங்க. Your attention, please. இந்த பெண் கூட வந்தது யாரு? எஸ் சார். என்ன விஷயம்? வெல், மிஸ்டர் மோகன், யார் இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கா? ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் எஸ். ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்சாரதி களவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர்
இங்க இருந்தோம். இது இவங்களோட நெக்லஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. என்னென்ன என்னம்மா சொல்ற? நான் சொல்றேன் சார், இது இவங்க வீட்டு பொருள் தான். இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இது கூட நீங்க வாங்கின பில் இருந்தது இல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சொல்லலே. சொல்றேன். என்னம்மா இது? என்ன உங்களுக்கு நினைவில்லை? ஆமா, நீ நானே தான். அன்னைக்கு நீங்க நகை கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேனே, திருடன ஞாபகம் இல்ல? எஸ் எஸ் எஸ், நீதானே பாரு. நானே தாங்க. இது பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருடனை தேடி கண்டுபிடிச்சு செம்சியா நான் கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அவனை கூட போலீஸ் ஒப்படைக்காம போனீங்களா? அப்ப பாருங்க, பாவம் அவன் பொண்டாட்டி, அதுவும் நிறமாத கர்ப்பிணி, என் கால்ல விழுந்து கதோ கதறி அழுதுங்க. அதனால தாங்க அவனை விட்டுட்டேன். அவன் வீடு எங்க இருக்கு? ஆமாப்பா, அவன் வீடு தெரிஞ்சா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இருப்பான். அவனுக்கு ஏதுங்க வீடு? தெய்வம் தந்த வீடு, வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார். அவன் கேரா பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. ஆமா, அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? இட்ஸ் a point. That is the point. உங்ககிட்ட நகையை கொடுக்க வந்துகிட்டே இருந்தேன்னா வர வழியில உங்க மருமக கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு, ரசீது உங்க பேரு. நான் விடுவேனா? உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமாட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வைர நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகையை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா? எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிருச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகனை தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன். என்னையா? ஆமாப்பா, காணாம போன பொருளை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகலப்பாக்கிட்ட. நீதான் பிரதம விருந்தாளி. தேங்க்யூமா. நமச்சின். அம்மா, என்னம்மா இது? என் மகன் இருந்திருந்தா உன்ன மாதிரியே கால விழுந்திருப்பான். காணாம போன நெக்லஸ் திரும்ப கிடைச்ச மாதிரி என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? வருத்தப்படாதீங்கம்மா, உங்க மகன் உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவான். எல்லாரும் சொல்றப்ப நீயும் எனக்கு ஆறுதல் சொல்றியப்பா. God bless you. ஏண்டா திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியா? அதை விடுங்கப்பா. இந்த பையன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் கம்பி அண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? கையடுறா. பயலா? அப்பா, இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறா. நல்ல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு பயன்ற. அப்பா நல்லா ஏமாத்தல. அப்பா, நீ ஒரு பையன், பேரு ராஜா. வேணா பாருங்களேன். டேய் புடவை ஆவுடா. ஐயோ, விடுறா. டேய் ஆவுடா. டேய் மோகன், வேண்டாடா. டேய் ராஜா, அப்பாவுக்கு தான் தெரியுது மேடா. ஆவுடா. டேய் சொன்னா கேளு. டேய் போடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஆவுடா. டேய் ஆவுடா. எனக்கு வெட்கமா இருக்குடா. யாரா பொம்பளை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே? நான் போடுறது பொம்பளை வேஷம் தானே? ஆமா. அப்பா, இவன் சாதாரணமாவே சங்கோஜம் போடுவான். இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். சார், நான் நிஜமாவே ஆம்பளை தான். போது நம்பர். சார், அடே என்ன மரியாதை இல்லாம. சாரிடா. சார், நாங்க போன விஷயத்தை நீங்க கேட்கலையே. சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. டேய் மோகன், என்னடா? நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா. வரேன்டா. சாரி, வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா? நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. உன்னை நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயலாவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும். பய பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டாவே இருக்கான். ராஜா, ராஜா குளிக்கிறான். மதன், நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு திருட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்.
ஆனா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளைக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளைக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும், பொம்பளா இருந்தா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணுமே. அடாடாடா, இனிமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு உரிமையா பூத்து குலுங்குற இந்த அழகான பூந்தோட்டம் ஆயுசு பூரா நானே கவனிக்கிறேன். மதன், அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை. ப்ளீஸ் கெட் அவுட். கோவத்திலே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன சொன்ன? என்ன போக சொல்ல இல்ல, இப்ப போறேன், அப்புறம் வருவேன். இந்தாங்க கொடுங்க. நீங்களா? நானே தான். நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க? ஏன் நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா ஆஃப்டர் ஆல் 100 rupees நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அது இருக்கட்டும், என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்கு தானே உங்களை பாக்குறேன்? ஆனா உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேனே. எங்க? கோர்ட்டு பக்கம் தான். ஏன் ஏதாவது கேஸா? இது வரைக்கும் சிக்கினா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. எங்க சிரிச்சீங்கன்னா உங்க அத்தா பையன் சொல்லிட்டு வரலாம் தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பெரிய திருடனா இருப்பீங்க போல இருக்க. பரவாயில்லையே, அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? ஆஹா, உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். Thank you very much. My humble present. Thank you. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி. அடடா, அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இருங்க. டேய் சாத்தையா, வாங்கடா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா, இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யார் வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க, மிரட்டி இருக்கிறத சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யார் ரசிக்கிறான்? ஆமா, சாவி இதா இருக்குது மாமல். ஆள் பாத்துக்கோ. இப்படி போனியா? இதோ போறேன். டேய், நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே, வாடா சாத்தா கதவை. தள்ளுங்கடா டேய், டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டதான். கம்பல்ல தூக்கும் போது ரொம்ப லேசா இருந்தது. இப்ப என்ன இந்த கணக்கு கிடக்குது? அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மல்லையாடா, களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. என்னங்க ஏன் இங்க கூட இங்க இருக்கீங்க? யாருங்க? நாமா நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு இதுதானா? லஜபதி. லாலா லஜபதி தெரு இதுதானா? ஆமா ஆமா, இதேதான். இங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு. கையெழுத்து போடுங்க. நான் ஆளை கொடுக்கறப்ப தூக்கி. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு இதுதானா? ஆமா. இது பீரோ தானா? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி, இவங்க வீடா? இந்தாங்க, மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி. வாங்கடா போலாம். எந்த கம்பெனில என்னத்த பேசுறது? எந்த கம்பெனி? என்னடா இது? கம்பெனி பேர கூட சொல்லாம போயிட்டானுங்க. ஏமா, ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல, அலமாரி வாங்குறாரு அலமாரி. இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏன்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பக்கரி காலில் விழுந்த மாதிரி போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினியா? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படவையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல, புதுசா பீரோ வாங்கினேன். இந்த குத்தலும் குசும்பு தானே வேண்டாங்கிறது. பின்ன என்ன, அவனுக்கு பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. ஏண்டி, உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவியை கூட பீரோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்பாடா, கதவை திறக்க போறாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்காவா? அக்கா, அடடே, ரெங்கதரே, பாப்பா எப்ப வந்த? இப்பதான். என்னங்க, எங்க பெரியம்மா மகன் ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் இது. ரெங்கதரே, இவர்தான். இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா, உங்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ. இன்ஸ்பெக்டர் மாப்ள, சொல்லுவாமா. எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அனாமதேயமா ஒரு பீரோ வந்து இறங்கி இருக்கு. ஆமாப்பா. அத திறந்து பார்க்கலாம்னு போனேன், நீங்களே வந்துட்டீங்க.
நீங்களே தொடங்களேன். கொண்டாங்க. இந்தா. ஆஹா. அனாமத்தா வந்த பீரோவை திறந்து பார்க்க கூடாது, அது தப்பு. அக்கா கையெடு. இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. வீட்டுல யாரும் இல்லாத சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற பொருளை எல்லாம் சுட்டிக்கிட்டு கம்பி ஏற்ற வேண்டியது. ஐயோ, அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முன்னாடி வந்துடு. இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள, சொல்லுங்க. இந்த பீரோ என்ன பண்றது? 2 நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கே இருக்கட்டும். 2 நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சுத்தி ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடியே இந்த பீரோவை திறப்போம். கமிஷனர் ஆபீஸா? ஆயுதம் உனக்கு வேணாண்டா. ஐயோ, எனக்கு வேணும். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதாக தக்க போறேன். தாராளமா இருப்பா, இது உன் வீடு. சரி, உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் இங்க சோபாவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எவனோ ஒருத்தர் பாசமா மாட்ட போறான், என் தம்பி தீர்த்து கட்ட போறான். இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள, இந்தாங்க. இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க. குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே. வாங்க. அத்தை, அத்தை, சீக்கிரம் வாங்க. அத்தை, மாமா, ஓடி வாங்க. என்னம்மா அத்தை, அந்த ரூமுக்குள்ள யாரோ அலமாரி ஒழிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சரி, விடுங்க. உள்ள சாப்பா போட்டு யார் எதையும் போட வேண்டாம். என் வீட்டுல கொள்ள இருக்க எவ்வளவு தைரியம் இருக்கணும். வாங்க, போலீஸ் போன் பண்ணுவோம். வயசுல தாய் தகப்பன் எழுந்து அனாதி ஆயிட்டேன். வாலிப பருவம் வந்தது. என்ன நான் காப்பாத்திக்க ஏதோ ஒரு கவசம் தேவைப்பட்டது. என் கற்பை காப்பாத்திக்க இந்த வேஷத்தையும் வயிற்று கழுவிக்க இந்த தொழிலையும் பயன்படுத்திக்கிட்டேன். போலீஸ் சத்தம் போடாது. போலீஸ் எங்களை துறைச்சு வருது. காட்சி கொடுத்த இந்த வச்சுக்கோ. ராணி கம். அழகு ராணி கதையிலே உன் கண்கள்
தாகத்திட்டு கிருதாத்திட்டு தாகத்திட்டு தினதா கததா கிருதான தாதாதா கிருதானதா தாதாதா கிருதானதா தாதா தகன்னதா 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 ஆனந்த பெண்மையாயிரம் வழக்காடு நடையோ மாறியதனக்கு அழகுதான் கதையிது அழகுதான் கதையிது சரிப்பா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள யாரடி வரலைன்னா உனக்கு போன் பண்றேன். வரேக்கா வரேன் மாமா. குழந்தை குழந்தை அடடே பிரசிடென்ட் ஐயாவா? வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? வயக்காட்டுக்கு ஒரு பம்பு செட்டு தேவைப்படுது. நீதான் நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்குறேன். உட்காருங்க. உட்கார உட்கார. அந்த பம்பையும் வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். உட்காருங்க. உட்காரு உட்காரு. அப்பா என்னங்க இந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல இங்க வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வர முடியாது போடுச்சு குழந்தை. நம்ம ராக்கெட் பயணம் வீண் போகல, மண்ணெடுக்காம போக மாட்டேன். 10,000 கேஸ் எப்ப முடியும்னு தெரியல. அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன். நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம். ராகவா? சரி, நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். அம்மா, பிரசிடென்ட் ஐயா இங்கதான் இருக்க போறாரு. அவரை நல்லா கவனிச்சுக்கணும். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி போடு. ஓகே? அம்மா, இந்த பீரோ என்ன பண்றது? உடைச்சு அடுப்புல வை. ஏய், இந்தாடா சாவி. அந்த கம்பெனில யாராவது வந்தா சாவியும் பீரோவும் திருப்பி அனுப்பு. டேய், உன்னதாடா டேய். இந்தாப்பா, இப்படி வா. பாபி, நான் நாட்டுப்புறத்தான் தான். ஆனா பொல்லாதவன் பாத்துக்கோ. நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கலாம். அதுக்காக செகண்ட் மேனைக்கு எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. பாக்குறது சமையல் வேலைதான். ஆனா பேசுறது கௌரவமா இருக்கணும். இல்ல சீவி போடுவேன். சீவி. ஏய், நீ ஒரு தடவை சீவின, நான் 2 தடவை சீவிடுவேன் பாத்துக்கா. என்னங்க பிளேட்டை மாத்துறீங்க? டயர் கூப்பிட்டது நீங்க தானே? நான் எங்க கூப்பிட்டேன் டயனு? நீ இல்ல என்ன டயனு கூப்பிட்ட? சத்தியமா நான் கூப்பிடலங்க. நானும் கூப்பிடலையா? பின்ன யாரு கூப்பிட்டது? அதானே, பின்ன யாரு கூப்பிட்டது? பாத்தியா? நான் எப்ப புறப்பட்டாலும் எங்க ஊர் குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம். இன்னைக்கு மறந்து போச்சு. அவன் பொல்லாத பயலாச்சே. எங்க போனாலும் குழந்தை மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடுக்குன்னு வந்துட மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது. அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் மல்லாட வேண்டியதா. தூண்டியை என் கையில கொடுத்துட்டான். புழுவா உன்னை கோர்த்துறேன்டா. பீராவை கேட்டுக்கிட்டு யாரா வந்தா
பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துற எதுல விட்டேன்? 15ல விட்டேன். எத்தனை தடவை என்ன அதே பணம் தாண்டா. நீ பம்பு செட்டு வாங்கவும் போறதில்ல, அப்படியே வாங்கினாலும் அதுல தண்ணி வர விட மாட்டேன். யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கிலி கருப்பே, உன் கொலை தெய்வம். சாமி, நீயா? எங்க இருந்து பேசுற? பீரோல இருந்துற. பீரோக்குள்ள இருந்து எப்படி சாமி? ஏண்டா, நான் தூண்லையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன். பீரோ பெரிய இடம், அங்க இருக்கக்கூடாதா சாமி? ஏண்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய, உன் தேங்காயே நீ விடமாட்ட. கொண்டாட சாமி. ஐயோ, என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி, தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழே வை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை. சாமி, தேங்காய உடைச்சிட்டேன். சரி, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டேன். சங்கிலி கருப்பா, காப்பாத்துன்னு சாஷ்டாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா, என்ன காப்பாத்து. டேய், கத்தாதடா. சாமி, என்ன கம்முன்னு இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வார, நான் சங்கீதம் பாடிட்டு வரேன். போட்டே வாடி விழுந்த. அப்படி கண்ணை திறக்கல சாமி. தேங்காய் கொஞ்சம் இலசா கொண்டாந்து கூடாதா? அவசரம். முத்தலது இலசதுன்னு புரியல. ரொம்ப அவசரக்காரன். இப்படி நீ ஊர் விட்டு ஊர் வருவியா நீ? கண்ணை திறக்கல சாமி. அப்படியே எந்திரி. எழுந்துச்சு. இரு, இன்னும் 2 கட்டு. என்ன? ஒண்ணு இல்ல. போ. எங்க? பம்பு செட்டு இருக்கிறாரு. என் துண்டெல்லாம் இருக்கு. போ. வரந்தர நேரத்துல துண்டாவ இருக்கு. அப்படியே இரு. கண்ணை திறக்காதே. பக்தா, பம்பு செட்டு ஓடுதுரா. என்னது, ஒரே இருட்டா இருக்குது. கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. எப்பா சங்கிலிக்கிறப்பா, அருளை கொடுக்கறன்னு இருளை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, என்னது பழைய பீரோ மாதிரி இருக்குது. ஐயோ, பெயிண்ட் லாத்தம் தாங்கறியா? அடே அடே, கதவை திறங்கடா, நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். அடடே, நீங்களா? இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதை சொல்றீங்க? இந்த திடீர் சந்திப்பதா? ஆமா, உங்க கண்ணிய செவந்திருக்கு. ராத்திரி புறாமோ நான் தூங்கவே இல்லை, கண் முடிச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலையோ? மெக்கானிக் வேலை தான். ராத்திரி காரை கொடுத்து காலையில ஒண்ணு கேட்டா தொந்தரவு தான். ஆனா நான் வேலையை முடிச்சிட்டேன். ஓஹோ, அந்த குழப்பத்துல தான் முக்கியமான பொருளை கை நழுவ விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நீங்க பிரியமா கொடுத்தத நான் பிரியவே மாட்டேன். ஆமா, இது ஏது? இது உங்களதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். வக்கீல்களுக்கே எப்பவும் சந்தேகம் தான். அதுலயும் நீங்க பொம்பளை வக்கீல். அப்பா, இது உங்களது இல்ல. அம்மா, இது என்னது இல்ல. மிஸ்டர் மோகன், நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்பேன். ரங்கா பதில் சொல்லுவீங்களா? தாராளமா கேளுங்களேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? You are a learned lawyer, intelligent girl. அவ்வளவு தானே? பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு சிரிச்சு மழைப்பாதீங்க. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. பீரோ பேசுதா? எப்படி பேசுவோம்? அதானே, எப்படி பேசும்? பீரோ எப்படி பேசும்? ஏடா படையா, சத்தத்துக்கான ஒரு எழுதியும் காணும். வீட்டுல ஆள் இல்லைன்னு அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஐயோ, உள்ள ஆளுதாங்க இருக்கிறான். எழுத்துக்குமாரி, இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள சொன்னது சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன்னு எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா, சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, ஏண்டா பிரசிடண்ட் ஐயா எங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா அப்பவே காணோம். பீரோ சாவி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு
பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி 10 காசுகளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, நின்னா மூச்சு முட்டுது, உட்கார்ந்தா முட்டி தட்டுகிறா. நல்லா வேணும். மூச்சு திணறி அங்கே கிடந்து சாவு, அப்புறம் தான் திறப்போம். இன்ஸ்பெக்டர் மாப்பிள, வாங்க வாங்க. சரியான சமயத்துக்கு வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு. பீரோக்குள்ள திருட இருக்கான். பாத்தீங்களா, எப்படி கரெக்டா சொன்னேன். தம்பி பைய பலே கைகாரனா இருக்கும் போல இருக்கு. 2 நாளா பல்ல கட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை 2 வருஷம் உள்ள வைக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள், துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பையன் வெளியே ஓட முயற்சி பண்ணனா ஏன் நேரத்துல ஷூட் பண்ணுங்க. அடே 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 அடே, புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல, அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 ஐயோ. ஐயோ, நம்ம பிரசிடண்ட். ஐயா, நீங்களா? அப்பா, சத்தியமா நானேடா. ஐயோ, அட பாவிங்களா, நீயா படுவாவி. காலையில இருந்து கதவை தரன்னு கரடியா கத்துற. ஒரு பயம் இல்லை கதவை திறக்கலையே. அம்மா, தண்ணி. தண்ணி கொண்டா, தண்ணி கொண்டா. அம்மா, உள்ள வரலாங்களா? எஸ் கமிங். யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96ஆம் நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் அப்பவே நினைச்சேன். போய் திருடுறோம். அதே வசதியை நம்ம தேடி வர்ற போது திரும்பி வாழ்ந்தா என்ன? என்னடா பாஷை புதுசா இருக்கு? நேரடியாவே சொல்றேன். ஒரு பொண்ணு என்ன விரும்புற, எனக்கும் அவளை பிடிச்சு. யார் அந்த பொண்ணு? வக்கீல் இந்திரா அம்மாவோட மருமக. நான் சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. மது மயக்கத்துல ஒரு சில பையதான்டா உளருவான். ஆனா மாது மயக்கத்துல எல்லா பசங்களுமே உளருவான். நான் ஒண்ணும் வளரல. ஏய், கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தா பேசாம அந்த திருட்டு பொண்ணை கட்டிக்க, பரம்பரையாவது வளரும். அதை விட்டுட்டு அனாவசியமா ஆசைப்படாதடா. வழி வழியா குற்ற பரம்பரையில வந்த நீ திருடித்தான் பிழைக்கணுமே தவிர திருந்தி வாழ முடியாதுடா. இந்த பரம்பரையில பிறந்தா இந்த தொழில்தான் செய்யணுங்கிற தலையெழுத்தை மாத்திக்கவே முடியாதுங்கிறீங்களா? நிச்சயமா. கடைசி வரைக்கும் திருடனாவே வாழ்ந்து காலம் பூராவும் போலீஸுக்கும் சட்டத்துக்கும் பயந்து தெரிஞ்சு ஜெயிலையோ தூக்கு கைத்திலேயோ தான் வாழ்க்கை முடியணுங்கிறீங்களா? கண்டிப்பா. நம்ம மாதிரி ஒரு குற்ற பரம்பரை தலைமுறை தலைமுறையா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம. யார் சொன்னது அப்படி? உங்க அம்மா சொன்னாடா, உன்னை பெத்தாள அந்த அம்மா சொன்ன. எங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா, அவங்க வாக்கு பலிக்க வேணாமா? அதுக்குள்ள நீ அவசரப்படுறியடா. அதுக்காக தானடா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க அம்மாவுக்காக நீ வாழ்நாள் பூரா திருடனா தாண்டா இருக்கணும். திருந்தி வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே நீங்க ஒரு தகப்பனா நான் சந்தேகப்படுறேன். காரணம், திருந்தி வாழ துடிக்கிற மகனை திருடனாவே இருந்தான்னு சொல்ற தகப்பனை நான் இப்பதான் பாக்கிறேன். மகன், தொடக்கூடாத பாயிண்ட தொடரடா. 20 வருஷமா இருதயத்துல வச்சு குமரிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொட்டுறேன் கேள்றா. நாம என் மகனை படிக்க வச்சு பட்டதாரியாக்கி பெரிய உத்தியோகத்தராக்கி என் பரம்பரை கலங்கத்தையே தொடச்சி எறியணும்னு நினைச்சேன்டா. ஆனா என் மகனுக்கு என் குலத்தொழில் தான் கைவந்த கலையா இருக்குன்னு தீர்ப்பு எழுதிட்டாங்கடா. அந்த தீர்ப்பை நீங்க மாத்தி எழுதியிருக்க வேண்டாமா? மாத்தி எழுததான்டா நினைச்சேன். அதுக்குள்ள என் மகன் அவசரப்பட்டுட்டானே. மகனா? உன்னத்தாடா சொன்னேன், உன்னத்தான் சொல்றேன். மகன், ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்க. நான் எதை சொன்னாலும் நீ செஞ்சுட்டு தான் வரணும். ஏன் எதுக்காக காரண காரியமே கேட்கக்கூடாது. என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீயா எந்த முடிவெடுக்க கூடாது. ஜாக்கிரதை. மன்னிக்கணும், இத்தனை வருஷமும் நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற தெளிவு எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னடா சொன்ன? அடிச்சு பணிய வைக்கிற வயச உங்க பையன் தாண்டிட்டான்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லம்மா, உன் பையன் நான் போட்டு கொடுத்த பாதையில ஒரு எம்மியும் பெசகாம நடந்தான். ஆனா இப்ப தடம் பொருள ஆரம்பிச்சிருக்கான். நான் மட்டும் விட்டுடுவேன்னு நினைக்காத. நீயா? உன்னை
கூட என்ன தவிர வேற எவனுக்குமே யோகிதை கிடையாது. மதன் ஜாகிரதை. கத்தி பிடிப்பேன் நினைச்சா கத்திய கட்டுற. ராணி என்னை பத்தி இன்னொரு தீர்மானத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். உன் விஷயமா தீர்மானம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. என்ன தீர்மானம் பண்ண? என்ன நீ மறந்துடு. காரணம் என்ன வேற இடத்திற்கு சொந்தமாக்கிட்ட. யாரவன்? மோகனா? தன் கைக்கு எப்ப விலங்கு வரும், தான் எப்ப ஜெயிலுக்கு போவோம் அவனுக்கே தெரியாது. அவங்கிட்ட அவன் வாழ்க்கையை ஒப்படைக்க போற. அடி பைத்தியக்காரி. பிக் பாக்கெட் ராணியான உன்னை பட்டத்து ராணியாக்கெல்லாம் துடிச்சிட்டு இருக்கேன். என்னை விட அந்த திருட உனக்கு வசலவனா போயிட்டான்ல. எனக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? ஜஸ்ட் லுக் அட் மீ. மதன், ஒருத்தர் உயர்ந்தவனா இல்லைங்கிற உண்மைய ஒரு பொண்ணு அவன் அந்தஸ்து வச்சு தீர்மானிக்கிறது இல்ல, அவன் நடத்தி வச்சுதான் தீர்மானிக்கிறான். ராணி, கடைசியா சொல்றேன், நான் விரும்பின பொருள் என் கைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதே பொருள் என் விரோதி கைக்கு போய் சேர்றது எனக்கு பிடிக்காது. பி கேர்ஃபுல். கத்திய மடக்குமா, கையெழுத்துக்கு போறேன். மோகன், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் முடிவு இருக்கட்டும், எங்க அப்பாவோட முடிவு நமக்கு சாதகமா இல்ல. அவ்வளவு தானே. எங்க அத்தையை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். 10 நிமிஷம் தான், அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. உங்க அத்தையே சம்மதிச்சாலும் அவங்க கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்தஸ்து இல்லம்பீங்க, பணம் இல்லம்பீங்க, அவ்வளவு தானே. அது மட்டும் இல்ல வசந்தா, நான் உண்மையிலேயே யாருங்கிற பூர்வீகத்தை சொல்லியே ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு உங்க முடிவு தான் முக்கியம். சொல்லுங்களே. போலாடும் சொந்த மேனக்கு என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்பு விளக்கு. உன் நெஞ்சில் தேன் சிட்டு போலாடும் சொந்த மேனக்கு. அதில் ஒரு மீனகை தேவனை தேடுகின்றார். அதிசய மீனகை இடையினில் மேகலை ஆடிட வாடுகின்றாள். ஆடிட வாடுகின்றாள்.
பார்வை தனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்பு விளக்கு. உன் நெஞ்சில் தேன் சிட்டு போலாடும் சொந்த. மதன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? உத்தரவு போட்டு செய்ய காத்துக்கிட்டு இருக்கல. அந்த மோகன் என்னை ஏமாத்திட்டாரு, இன்னொரு பண்ண விரும்புறாரு. ராணி, அவன் உனக்கு செஞ்ச பச்சை துரோகம். அவன் இதுவரைக்கும் எனக்கு மாத்திரம் தான் எதிரி நினைச்சேன். இப்ப நம்ம 2 பேருக்கு பொது எதிரி ஆயிட்டான். அதுக்கு படி வாங்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். Good. ராணி, இந்த மாதிரி அருமையான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். Come on, நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்றேன். நான் விரும்புறது எனக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கிற மாதிரி அவர் விரும்புறது அவருக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கணும். அவ்வளவுதான். கரெக்ட். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். Come on, நீ சொல்லு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மோகன் தொழிலை பத்தியும் பரம்பரை பத்தியும் நீ சொல்லணும். ஓஎஸ். ராணி, நான் சொல்லிட்டு வந்துட்டா நான் விரும்பினது கிடைக்கும் இல்ல. அது போதும், நீ இடத்த சொல்லு. வக்கீல் இந்திர பாரத் சாரதி வீடு. ஓ, பெரிய இடத்துலதான் அந்த சின்ன பையன் விளையாடி இருக்கான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். மதன், எது விபரீதமா நடக்காம பாத்துக்கோ. டே மோகன், அன்னைக்கு உன் கையால தீட்டி வச்சியே கத்தி, அது இப்ப உன் கருத்துக்கே வருது. ஒரே வெட்டு. சொந்த பழியும் தீருது, வந்த கிளியும் சேருது. ராணி, ஓ, 2 நாளா உன்னை பார்க்கவில்லைன்னு உனக்கு கோபம் போல் இருக்கு. ராணி, நீ ஒரு பொண்ணு தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு சங்கோஜமா இருக்கு. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், நடந்துகிட்ட முறைகள், இதெல்லாம் நினைக்கிற போது வருத்தமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ராணி, அன்னைக்கு வக்கீலம்மா வீட்டுல உன்னை என் தங்கச்சின்னு விளையாட்டு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணனாத்தாம வந்திருக்கேன். ஆமாமா, இனிமே நீ திருடி வாழ வேண்டாம், தனியாம இருக்க வேண்டாம், என் கூட வந்துரு. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் செய்யறதுக்கு நான் தயாரா காத்துட்டேன். மோகன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உன் நல்ல மனசு தெரியாம ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன். ராணி, நீ என்ன சகோதரியா நினைச்சிருக்கே, நான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். நீ என்ன வாழ வைக்க வந்திருக்கே, நான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ராணி, காத்து தசை மாறி வீசுது. மோகன் என்ன பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதன், வக்கீலம்மா வீட்டுக்கு போய் அவரை பத்தி ஒண்ணு சொல்லிடாதே. நான் ஒரு குறிக்கோளை நோக்கி புறப்பட்டுட்ட, நீ வெளியில வந்து குறுக்கிடுற. உன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா என்னால மனசை மாத்திக்க முடியலையே. உன்னை கெஞ்சி கேட்கிறேன் மதன், தயவு செய்து அவர் காட்டி கொடுத்துடாத. ஆல் ரைட், நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் போ. ஓகே. கையெடு மதன். உன்னை தொட எனக்கு உரிமை இல்லைங்கிறியா? மோகனை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசையில் தான் உன்னை பயன்படுத்த பார்த்தேன். சந்தேகப்பட்ட ராணி, நான் சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு மதன், இன்னொருத்தரோட வாழ என் மனசு விரும்புறதில்லை, என்ன மறந்துடு. ராணி, உண்மையிலேயே நான் மோகனுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாகறத தவிர வேற வழியே இல்ல. அது மட்டும் நடக்காது. அது நடக்காதுன்னா மோகனை பத்தி நீ நினைக்கிறதும் நடக்காது. அவரை பத்தி நான் சொன்னதை வச்சு என்னையே மிரட்டுறியா? நீ வக்கீலம்மா வீட்டுக்கு போய் அவர் பத்தி சொல்றதுக்கு முன்னாலே உன்னையே நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துடுறேன். என்ன? என்னையே காட்டி கொடுப்பியா? எங்க தைரியம் இருந்தா செய் பார்க்கலாம். மதன், இந்த ராணி லேச துணிய மாட்டா, துணிஞ்சிட்டா செய்யாம விட மாட்டா. வர. உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே. ராணி, 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 ராணி. ராணி, ராணி, இந்த அக்கிரமம் செஞ்சு யார் ராணி? சொல்லு ராணி, சொல்லு, சொல்லுமா. இப்படி வாங்க சார். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இந்த பக்கமா ஓடி வந்துட்டான். அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் பூத்திருப்பான் போல தெரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? கொலகாரனோ திருடனோ என் வீட்டுக்குள்ள வர முடியாதுப்பா. உங்க கண்ணுல பட்டா அவனை போலீஸ்ல ஒப்படைங்க. கதவு சாத்திட்டு போடுங்க.
இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற கொலகார நான் 3 எண்ணத்துக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்ல சுட்டாதீங்க சார். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, அதுலயும் சின்ன வயசு பையன். பணத்திமுறை ரத்தமும் சேர்ந்து கொலை பண்ணிட்டியா? இல்ல சார், சத்தியமா இல்ல. நான் மனசார ஒருத்தியை காதலிச்சேன். ஆனா அவளும் என்ன பயன்படுத்தி இன்னொருத்தர் அடைய திட்டம் போட்டான். நான் ஏமாற்றப்பட்டேன் தெரிஞ்சது. ஆத்திரத்தில் அவளையே தீர்த்து கட்டிட்டேன். அம்மா அவ பேரு ராணி. தொழில் திருடு. அந்த பையன் அவனுக்கு அதே தொழில் தான். அவன் பேர் மோகன். பயப்படாத. உனக்கு விஸ்கி சாப்பிடுற பழக்கம் இருக்க? உண்டு சார். இப்ப எனக்கு அது கண்டிப்பா தேவையும் கூட. வா தரேன். சோடா இருக்கு, ஊத்திக்கோ. உன் அளவு எனக்கு தெரியாது. இப்ப சொல்லு. இதுதான் நடந்தது. ஆல்ரைட், இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. சார், நீங்க என்ன காப்பாத்தாடாலும் பரவாயில்ல, என்ன காட்டி கொடுக்காம இருந்தா ஓகே. பைத்தியக்கார, உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கு. குத்தம் செஞ்சா தண்டனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அததான் அவனுக்கு செய்ய போறேன். கொஞ்சம் நிறைய எனக்கு வேணும். காது எங்க அத்தையை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். 10 நிமிஷம் தான் அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. என்னம்மா? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லம்மா. நம்ம வசந்தாவா இப்படி கேட்கிறான்னு ஆச்சரியப்படாதீங்க. என்னடா இவ இப்படி கேட்டுட்டாளேன்னு வருத்தமும் படாதீங்க. சொல்லு. நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சாதான் இது நடக்கும். நீங்க விரும்பலைன்னா இனிமே இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சொல்லம்மா. அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. என்னம்மா இது? நீ வர வர லாபாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. ஒரு வேலை செய், நான் உங்க மாமா அனுப்புறேன். உன் பீடிகை எல்லாம் அவர்கிட்ட சொல்லு. பொறுமையா கேட்டுட்டு இருப்பாரு. நான் சுருக்கமா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அத்தை, நானே உங்ககிட்ட சொல்றேன். சரி சொல்லு. அம்மா. யார் பண்ணி? இது இது முரளினுடைய ட்ரெஸ். அவன் போட்ட அதே ட்ரெஸ். இதை பாருங்கம்மா. இது அவனுடைய டாலர் தான். சொல்லப்பா, இதெல்லாம் அவனுக்கு ஏது? எங்க கிடைச்சது? வசந்தா, இதை பிரிச்சு படிமா. அன்பார்ந்த வக்கீல் அம்மா அவர்களுக்கு ராஜலிங்கம் எழுதியது. ராஜலிங்கம், இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டதா ஞாபகம். என்னை உங்களுக்கு அவ்வளவாக நினைவிருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னை போன்ற எத்தனையோ குற்றவாளிகளை சந்திக்கும் உங்களுக்கு என் முகமும் பேரும் ஞாபகம் இருக்க நியாயமில்லை. ஆனால் உங்கள் பிள்ளையின் கழுத்தில் கிடந்த டாலரை திருடி விட்டதாக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு பையனின் தந்தை என்றால் நிச்சயம் ஞாபகம் வரும். அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று அதே இயக்கத்தில் என் பிள்ளை இறந்து விட்டார். இறந்து விட்டானா? Oh my God! அந்த ஆத்திரத்தில் உங்கள் பிள்ளையை நான் தூக்கிக் கொண்டு போய்விட்டேன் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. என் பிள்ளையை தூக்கிட்டு போனது நீதானா? 20 ஆண்டுகளாக அவனை என் பிள்ளையாகவே வளர்த்தேன். இந்த கடிதம் உங்கள் கைக்கு வந்து சேரும் போது நான் உலகத்தை விட்டே போயிருப்பேன். அப்போ என் பிள்ளை அந்த லெட்டர் முழுக்க படிச்சா தெரியும். படிமா. சாவதற்கு முன்பு என் மனசாட்சி என்னை உறுத்தியது. தாயையும் பிள்ளையும் 20 வருஷம் பிரித்து வைத்திருந்த என் தவறு என்னை வாட்டி வதைத்தது.
அதன் காரணமாக உங்கள் மகனை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன். நடந்ததை மறந்து மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த கடிதத்தோடு வந்திருக்கும் இளைஞன் தான் உங்கள் மகன் முரளி. என்ன பிரிஞ்சிருந்த முரளி நீதானா? எப்ப இப்படி இருந்தப்போ இப்போ என்னங்க என்னங்க இது யாரும் தெரியுதா? என் நம்பிக்கை வீண் போகலங்க. நம்ம முரளி முரளி என்னங்க ஊரே கூட்டுங்க. பெரிய விழா நடத்தி நம்ம மகனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும். வசந்தா வசந்தா உனக்கா ஒருத்தம் பிறந்திருக்கா. உன்னை தேடி ஒரு நாள் வருவான்னு அடிக்க சொல்லுவேனே, அந்த முரளி வந்துட்டாமா. உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணா பார்க்க போறேன். முரளி வளர்த்து ஆளாக்கின அத்தைக்கு நன்றி கடன் செலுத்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. சொந்தவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்போச்சு. என்ன மறந்துருக்கன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். வசந்தா, உன் முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். நேற்று சந்திச்சு எனக்காக இத்தனை வருஷம் ஆதரிச்ச அத்தைய நீ உதறி தள்ளுறது தெரியல. காதல் உணர்ச்சி உருவாகலாம், அழிஞ்சிடலாம். ஆனா நன்றி உணர்ச்சி உருவானா அழியவே கூடாது. உன் அத்தையோட ஆசையை நிறைவேற்றுமா? மோகன், என்னோட பர்த்டே இன்விடேஷன்ல ஆரம்பமான நம்ம வருது எந்த இன்விடேஷனோட முடிய போகுது. நான் வரேன். இவதான் உன் காதல் ராணியா? நேற்று வந்த எனக்காக பல வருஷங்களா கஷ்டப்பட்டு வளர்த்த அத்தைய உதவி தள்ளிடாதன்னு உபதேசம் பண்ணியே. நேற்று வந்த அவளுக்காக சொந்த தகப்பனையை தூக்கி எறியறிய என்னடா நியாயம்? தகப்பனை தூக்கி எறியல, அவரோட தவறான கொள்கையை தான் தூக்கி எறிஞ்சேன். என் கொள்கையில நான் எப்பவுமே வெற்றி அடைவேண்டா. ஆனா உன்னை நம்பி இல்ல, என் சொந்த மூளைய நம்பி. ரொம்ப சந்தோஷம். அந்த இன்விடேஷனோட போன பல லட்சம் ரூபாயோட வந்த நான் இந்த இன்விடேஷனோட போ பல வேடிக்கைகளை பார்க்கலாம். Meet my son. Vanavasaran. Meet my son. Meet my son. Vanavasam போயிருந்த திரும்பி வந்தான் என் மகன். Meet my son. Meet my son. பகவான் அறிவான் வேதனை. அவன் பாதியில் என்னை பிரிந்ததும் ஆண்டவன் செய்த சோதனை. கோசல இருந்த நிலையிலிருந்தே குலமகள் நானும் பலகாலம் பாசத்தில் வென்று கிடந்தேன். பாசத்தில் வென்று கிடந்தேன். பாலகன் வந்தான் அந்நேரம். Meet my son. Meet my son. Meet my son. Meet my son. ராவணனுக்கு இந்திரஜித்து, தசரதனுக்கு ரகு
meet my son. கலகலவென்று மகிழோடிருக்கும் கண்ணால் வந்த என் மனை, காலம் முழுதும் அப்படி இருக்க பூஜை செய்வேன் அம்மலை. Meet my son, meet my son. வனவாசம் போயிருந்து திரும்பி வந்தான் என் மகன். Meet my son, meet my son. மோகன், என்னையா கூப்பிட்டீங்க? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன காரணம்? ராணிங்கிற பெண்ணை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்ய. ராணிய நான் கொலை செஞ்சேனா? இது அக்கிரமம், அநியாயம். ராணி எனக்கு சகோதரி மாதிரி. குற்றவாளிங்க வழக்கமா சொல்றது இப்படித்தான். என்ன மோகன் ஒரு கொலை குற்றவாளியா? எஸ், அந்த ராணியை கொலை செய்த 2 பேர்ல இவனும் ஒருத்தன். மோகன் இப்படிப்பட்டவன். வாட் a shame. What a pity. By the way, Marini, meet Mr. Gyanraj. ஹலோ மிஸ்டர் ஞான்ராஜ். Inspector! சாரி மேடம். Mr. Veerraghavan, what's all this? வெல் மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி, அந்த ராணியை கொலை செஞ்ச 2 பேர்ல ஒருத்தன் மோகன், இன்னொருத்தன் முரளி அலையஸ் மதன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு காதல் தகராறு காரணமா இந்த கொலையை செய்ததா எங்களுக்கு தகவல் வந்தது. அதுக்கு வேண்டிய ஆதாரமும் இருக்கு. No, இருக்காது, இருக்க முடியாது. இது ஏதோ சதி. என் மகன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான். அவனை நீங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். வெல் மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி, நீங்க ஒரு லீடிங் அட்வொகேட், ஜெயண்ட் லாயர். சட்டத்தை பத்தி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், சொல்லமா? தாராளமா. வாயண்டா, வெள்ள சூட்டு உனக்கு ஒரு விழா. சிச்சிவா. வெல் மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி, உங்க மகனை பார்க்க வந்த நானே அவனை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஐ ஆம் வெரி வெரி சாரி. இல்லங்க, என் புள்ள குற்றவாளி இல்ல. என் வயசுல பிறந்த புள்ள நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. சட்டம் என்கிட்டயே விளையாடுது. என் புள்ள நிரபராதி நிரூபிச்சு காட்டு. Move for a bail right now. இந்த தடவை எங்க தலைவரே மாட்டிக்கிட்டார். அப்படியே? இது சாதாரண கேஸ் இல்ல, கொலை கேஸ். ஆஜராவீங்க இல்ல? இது வரைக்கும் பிட்பாக்கெட் கேஸா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் இந்த புலிக்கு சரியான இற கிடைக்க போகுது. பிட்பாக்கெட் கேஸ்ல நீங்க இது வரைக்கும் யாராருக்காக ஆஜரானீங்களோ அவங்க அத்தனை பேருமே உள்ள போயிட்டாங்க. இந்த ஜட்ஜ் காமேஸ்வரன் இருக்காரு, அவருக்கு எனக்கு ஆகாது. அவர்கிட்டயே உங்க கேஸ் எல்லாம் போகுதா? தீட்டிடுறார் தீட்டி. அவருக்கு எனக்கு ஏன் ஆகாதுன்னு கேப்பீங்களோ? கேட்டா தான் சொல்லுவீங்களோ? ஆஹா, அவர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னால வக்கீலா இருந்தாரே. ஓஹோ, அதுதான் காரணமா? அதெல்லாம் காரணம். அவர் வக்கீலா இருக்கும்போது என்ன லவ் பண்ணாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த கோபம் தான் அவருக்கு இன்னும் தீரல. அவர் ஜட்ஜ் ஆவார்னு எனக்கு தெரியலையே. வக்கீல கட்டிக்க வேண்டிய நீங்க உங்க தலையெடுத்து பாருங்க, வக்கீல் குமாஸ்தாவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விடுங்க. இந்த கேஸ்ல பாருங்க, பின்னி பின்னி உதறிடுறேன். போதருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு எதிரா வாதாட போறது பெரிய கை. வக்கீலுக்கு கை முக்கியம் இல்லப்பா, வாய் தான் முக்கியம். அது எவ்வளவு பெரிய வாயா இருந்தாலும் அலசிப்பிடுற அலசி பாருங்களேன் வேடிக்கைய. நீங்க அலசுறத நாங்க எதுக்குங்க வேடிக்கை பார்க்கணும்? நீ கோர்ட்ல வந்து பாருப்பா. ஆமா, எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு சொன்னீங்க? இன்னும் சொல்லலீங்களே? சொல்லுங்க. சொல்றேன். மிஸ்ஸஸ் இந்திரா பார்த்தசாரதி. மிஸ்டர் வீரப்பன், தயவு பண்ணி இந்த கேஸ்ல என்ன விட்டுடுங்களேன். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதா? இந்த லா பாயிண்ட் லலிதகுமாரியோட லைஃப்ல அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விட்டுடுங்களேன். முடியாதுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகி தீரணும். ஜாலியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாவுடைய 30 வருஷத்து சர்வீஸ்ல இதுவரைக்கும் எந்த கேஸ்லயுமே தோல்வி அடைஞ்சதே இல்ல. இந்த கேஸ்ல நான் ஆஜராகி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுமா? இது தேவைதானே? அந்த அம்மா எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதனால இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்துங்க, உங்க தலையெழுத்த மாத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. நானும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுடைய 30 வருஷத்து வாழ்க்கையில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணுமா?
இத பாருங்க, நான் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்ன விட்டுடுங்களேன், என்ன விட்டுடுங்க. இன்னையில இருந்து எங்க சங்கத்துக்கு நீங்க லீகல் அட்வைசர் இல்ல. ரொம்ப நன்றி. வீட்டுல இருந்தாலும் பயம் இல்லாமையாவது இருப்பேன். நாங்க வரோம். பேப்பர் வெயிட்ட வச்சுட்டு போறீங்களா? பெரிய பேப்பர் வெயிட். நீங்க பேப்பர் வெயிட் தான். உங்களை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு திருடனா கொள்ளக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் எங்க அப்பா தான். ஆனா அவர் எனக்கு திருட கத்து கொடுத்தாரு தவிர கொலை செய்ய கத்து கொடுக்கல. அதனால சொல்றேன், இந்த கொலையை நாசிக்கல. இப்படி ஒரு தகப்பனா? ஆமா, வாழ்க்கை புறாவும் நான் ஒரு பெரிய திருடனா இருக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. அப்புறம் நான் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீ என்ன காதலிச்சுதா சொன்னப்போ உங்க அத்தையை சந்திச்சு பல உண்மைகளை சொல்லணும்னு சொன்னேனே, அது இதுதான். இதுக்கப்புறமா அவங்க சம்மதிச்சா உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தவிர உன்னை ஏமாத்தணும் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க வாத திறமையினால உங்க பிள்ளைய நீங்க மீட்டுக்கிட்டு வந்துடலாம். ஆனா அது சரியா? கொலை செஞ்ச உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஒரு பாவம் அறியாத அந்த மோகன் மேல கொலைப்பழிய சுமத்தலாமா? வசந்தா, கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. எத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய திரும்பி வந்திருக்கா, மறுபடியும் அவனை பறி கொடுக்க சொல்றியா? நம்ம பிள்ளைய பறி கொடுக்க கூடாதுன்றதுக்காக இத்தனை வருஷமா நீ கடைப்பிடிச்சிட்டு வந்த நேர்மையும் நீதியும் பறி கொடுக்குறேன்னு சொல்றியே, அது வாழ்நாள் பூரா உன் மனசை உறுத்தாது? பரவாயில்லை, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என் பிள்ளைய எழுந்துட்டு நான் உயிர் வாழ முடியாது. அப்புறம் உன் இஷ்டம். அத்தை, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? உங்க மகனை நீங்க ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அதே மாதிரி மோகனை பெயில்ல வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு உங்க பர்மிஷன் தேவை. வாட்? அவனை நீ பெயில்ல கொண்டு வரதுக்கு என்ன வந்தது உனக்கு அவசியம்? ஒரு குற்றவாளி நீங்க ஜாமீன்ல வெளியே கொண்டு வரலாம், ஒரு நிரபராதியை நான் ஜாமீன்ல வெளியே கொண்டு வரக்கூடாது. வசந்தா, என் புள்ள குற்றவாளி, அவன் இவன் என் புள்ளடி. அவர் எனக்கு லவரா? சொல்லடி. ஆமா. ஓ, அதுதானா அன்னைக்கு என் புள்ள வந்த அன்னைக்கு நீ பெரிய பீடிகை போட்டு என்கிட்ட நீ போற போக்கு பார்த்தா கோர்ட்ல எனக்கு எதிராக வாதாடுவ போல இருக்கு. அவசியம் ஏற்பட்டா நான் அதையும் செய்வேன். வசந்தா, உன் முதல் கேஸ்லயே என்னோட மோத போற இல்ல, எனக்கு வேற வழி இல்லாத. என்ன ஜெயிச்சு உன் கட்சிக்காரனை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? கடவுளுக்கு பொதுவா நான் அப்படி நினைக்கல. உங்க ஆர்குமெண்ட்டுக்கு முன்னால நான் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் இந்த கேஸ் எடுத்துக்க போறேன். அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இந்த கேஸ நீயே எடுத்துக்கிறேன் அவசியம் இல்லதா. ஆனா மனசார நிரபராதின்னு தெரியற ஒருத்தருக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கலாமேங்கிற ஒரு ஆசைதான். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். வித் யுவர் பிளெஸிங். As is yours. உங்க பேர்? ராமரத்துங்க. தொழில்? டீ கடை வச்சிருக்கேங்க. டீ கடை. டீ கடைக்கு பக்கத்துல தானே கொலை நடந்தது? ஆமா. டீ கடைக்கும் கொலை நடந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 100 கஜம். 100 கஜம் இருக்கும். அப்போ அவ்வளவு தூரத்துல இருந்து கொலை நடந்ததை பாத்தீங்களா? கொலை நடந்ததை நான் பாக்கலீங்க. என்ன, கொலை நடந்ததை நீங்க பார்க்கலையா? ஆமாங்க. வேற என்னத்தை பாத்தீங்க? ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டதுங்க. நானும் முனிய பல்லவராயே எல்லாரும் சத்தம் வந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. என்ன பாத்தீங்க? ஒரு பொண்ணு முதுகுல கத்தி வாஞ்சு தோப்புக்குள்ள கிடந்ததுங்க. அதுவும் நிக்கிறாரு. அவர் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஓனாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமாங்க, என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க. பாத்தீங்க சரி. அவர் கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்தும் போது நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லைங்க. பின்ன அவர் தான் கொலை பண்ணிட்டு ஓடுறாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவரு கொலை பண்ணலன்னா ஏங்க ஓடணும்? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீங்க சொல்லணும். சரிங்க. அவர் ஓடினதை வச்சு அவர் கொலைகாரன்னு முடிவு பண்ணீங்கல்ல? ஆமாங்க. அவரை தொடர்ந்துட்டு நீங்க 4 பேர் ஓடுனீங்களா? ஆமாங்க. நீங்க 4 பேர் ஓடுனதும் வச்சு உங்க 4 பேரையும் கொலைகாரங்கன்னு நான் முடிவு செஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ, அது எப்படிங்க? துரத்திட்டு ஓடினா கொலைகாரன் ஆயிட முடியுமா? கரெக்ட். உங்களுக்கு முன்னால ஓட அவரை துரத்திக்கிட்டு நீங்க 4 பேர் ஓடின மாதிரி தனக்கு முன்னால ஓட யாரையாவது துரத்திட்டு அவர் ஓடி இருக்கலாம் இல்ல? வந்து இருக்கலாங்க. மிஸ் வசந்தா, நீங்க அக்யூஸ் விசாரணை பண்ணலாம். உங்க பேரு? முரளி. முரளியா மதனா? எங்க அப்பா அம்மா வச்ச பேரு முரளி, இடையில வந்த பேரு மதன். இடையில அந்த பேர் உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுல நான் என் தாய் தந்தையரை பிரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் யாரோ என்ன எடுத்து வளர்த்தாங்க. அவங்க வச்ச பேர் தான் மதன். உங்களை வளர்த்தது யாரு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ஜெக்ஷன் சஸ்டெய்ன்ட். உங்க தொழில்? நகைக்கடை வச்சிருக்கேன். ஓ, உங்களை வளர்த்தவன்னு சொன்னீங்களே, அவர் வச்சு கொடுத்ததா? இல்ல, நானே சம்பாதிச்சேன். இவ்வளவு சின்ன வயசுல நகைக்கடை வைக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நம்ப முடியலையே. அது வந்து அர்த்தமில்லாத கேள்வி.
உண்மையான உழைப்பும் தொழில நாணயமும் இருந்தா எந்த வயசுலயும் சம்பாதிக்கலாங்கிறது மிஸ் வசந்தாவுக்கு ஞாபகப்படுத்துறேன். இவர் தொழில நாணயம் இல்லாதவராச்சே, தப்பான வழியில தான் சம்பாதிச்சு நகைக்கடை வச்சிருக்கணுங்கிறத கோட்டாக்கு எடுத்து சொல்ல வந்தேன். எஸ், ப்ரொசீட். ராணிக்கும் உங்களுக்கும் மோகன் சம்பந்தமா ஏதாவது தகராறோ வாக்குவாதமோ ஏற்பட்டதுண்டா? கிடையாது. ராணியை நீங்க விரும்பினதுண்டா? இல்ல. கொலை நடந்த இடத்துக்கு உங்க கார் எப்படி வந்தது? ஒரு நாளைக்கு கடையில இருந்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டு வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். அப்போ மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல்ல குறுக்க விழுந்துருச்சு ஓடிட்டு இருந்தான். இல்ல, போய் போய். ஆர்டர் ஆர்டர். எஸ், யூ மே ப்ரொசீட். வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். அப்போ மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல்ல குறுக்க விழுந்துருச்சு ஓடிட்டு இருந்தான். நான் ஃபாலோ பண்ணேன், கிடைக்கவே இல்லை. அப்ப உங்க கார்? திரும்பி வந்து பார்த்தேன், காரை காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கார் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. That's all, Your Honor. மிஸ்ஸஸ் பார்சாரதி, நீங்க குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம். உன் பேர் என்னப்பா? மோகன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா சின்ன வயசுல செத்துட்டாங்க, அப்பா மட்டும் இருக்காரு. உங்க அப்பா பேரு? ராஜலிங்கம். எந்த ராஜலிங்கம்? அவருக்கு என்ன தொழில்? திருடுறதா அவருடைய தொழில. செஞ்ச குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். ஓ, அவர் உன் கூட தான் இருக்காரா? ஆமா. உனக்கு என்ன தொழில்? பரம்பரை தொழில் தான் திருடுறது. ஆக திருடுறது உங்க பரம்பரை தொழில்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா. ராணியை நீ கொலை செஞ்சியா? இல்ல. நிச்சயமா சொல்றியா? சத்தியமா சொல்றேன். இறந்து போன ராணிக்கும் உனக்கு என்ன உறவு? தொழில கூட்டாளி, வாழ்க்கையில அவ எனக்கு சகோதரி. கூட்டாளியா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை இடத்துல திருடி இருக்கீங்க? பல இடங்கள்ல திருடி இருக்கோம். திட்டம் போட்டேன். திட்டம் போட்டேன்? அப்போ நீ திட்டம் போட்டு தான் திருடுவியா? திட்டம் போடலைன்னா சரியா திருட முடியாது. அப்போ உன் சுபாவம் எதையும் திட்டம் போட்டு செய்யறது, அப்படிதானே? எதையும்னா? திருட்டு, கொலை. திருட்டு செஞ்சிருக்கேன், ஆனா கொலைய செஞ்சதில்லை. அது என்ன, திருடுறத ஒத்துக்கிற, கொலைய ஒத்துக்க மாட்டேங்கிற? கொலை செஞ்சது இல்லையே. ஆமா, திரும்ப திரும்ப ஒரே கேள்வி எத்தனை தடவை கேட்பீங்க? நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். தான் திருடனுங்கிறத நேர்மையா ஒத்துக்கிட்டானே பாவம், அதே மாதிரி கொலை பண்ணி இருந்தா அதே ஒத்துக்க மாட்டானா? எல்லாரும் உன்னை சிம்பத்தைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் அதுக்காக அப்படி சொல்லல. மிஸ்டர் பாபசாதி வேணும்னே அதுக்கப்புறம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். திட்டம் போட்டு திருட தெரிஞ்ச உனக்கு திட்டம் போட்டு தப்பிக்கவும் தெரியும் இல்லையா? திருட தெரிஞ்சவனுக்கு தெட்ட தெரியாதா? கேள்வி நான் தான் கேட்கணும், பதில் தான் நீ சொல்லணும். கேளுங்க கேளுங்க. இந்த மாதிரி நீ பல முறை செஞ்சிருக்கல? ஏன், உங்களுக்கு அனுபவம் இருக்குமே? இருக்கு. என்ன மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வீட்லயே நீ திட்டம் போட்டு திருடி திட்டம் போட்டு தப்பிச்சிருக்க. இதுல இருந்து நீ எதையும் திட்டம் போட்டு செய்வேன், எதுல இருந்து நீ திட்டம் போட்டு தப்பிச்சுவேன். எதுல இருந்தும்னா? வர வர ஐ கம் டு தி பாயிண்ட் லேட்டர். இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ராணி. ராணிக்கு உனக்கும் எப்பாவது பங்கு தகராறு வந்ததுண்டா? கிடையாது. அவன் எப்பாவது உன்னை போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு மிரட்டதுண்டா? இல்ல. அவளை கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? ப்ளீஸ் வெயிட் மிஸ் வசந்தா. சொல்லப்பா, ராணியை கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? தெரியாது. பின்ன எப்படி அவளை கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்த? அது நான் அவ வீட்டுக்கு போய் எதையும் திட்டம் போட்டே செய்து பழக்கப்பட்டுள்ள மோகன் இந்த கொலையின் திட்டம் போட்டே செய்திருக்கிறார். அதற்கு பிரதான காரணங்கள் 3. நம்பர் 1, குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோகன் பரம்பரையாகவே குற்றவாளி குடும்பத்துக்கு சேர்ந்தவன். நம்பர் 2, கொலை செய்யப்பட்ட ராணியும் மோகனும் தொழில் பங்காளிகள். நம்பர் 3, ராணிக்கும் மோகனுக்கும் பங்கு தகராறு ஏற்பட்டது. ராணி மோகனை போலீசில் காட்டிக் கொடுப்பதாக தீர்மானித்து விட்டார். ஆட்டம் கொண்ட மோகன் ராணியை கொலை செய்துவிட்டு பழித்திட்டுக் கொண்டான். கொலை செய்துவிட்டு ஓடிய மோகனை முரளி துரத்தினான் என்பதை தவிர இந்த கொலைக்கு முரளிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. திட்டம் போட்டு தப்பிக்கும் சுபாவமுள்ள மோகன் இதிலிருந்து திட்டம் போட்டே தப்பித்திருக்கிறார். உடல் செய்வது போல் ராணி உடலை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். போஸ்ட் மாற்றத்துக்கு பிறகு அந்த உடலை தானே வாங்கி அடக்கம் செய்து விட்டார். நடந்த கொலைக்கு பழி போட ஆள் வேண்டுமே, அதற்கு முரளி காரை பயன்படுத்தி முரளியை ஸ்கேப் கோட் ஆக்கியிருக்கிறார். இதிலிருந்து உண்மையான குற்றவாளி முரளி அல்ல மோகன் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். Nothing more, nothing less. Thank you. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். தீர்ப்பளிக்கப்படும் நாள் வரை குற்றம் சாட்டப்பட்ட மோகன், மதன் இருவரும் தொடர்ந்து ஜாமீனில் இருக்க நான் அனுமதிக்கிறேன். தலை முடிஞ்சு போற, தோல்வி அடைஞ்ச நீ தலை நிமிர்ந்து வர்ற. நியாயத்துக்காக போறவங்க தோல்வி அடைஞ்சாலும் நீதிபதி மாதிரி நிமிர்ந்ததாக நிற்பாங்க. அநியாயத்துக்காக வாதாடினவங்க தான் வெற்றியே அடைஞ்சாலும் குற்றவாளி மாதிரி குனிஞ்சு போவாங்க. நான் குற்றவாளி தாண்டி, நான் குற்றவாளி தான். அதுக்காக என்ன இப்படி குத்தி காட்டி என் நெஞ்ச நலமாக்காது. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அத்தை,
ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையையும் துணிச்சலையும் அந்த ஆண்டவருக்கே சமமான சத்தியத்துக்கு விரோதமா பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்களே, அதை நினைச்சாதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா இந்திரா, மகன் விடுதலையா போறான்ற மகிழ்ச்சியை முழுமையா அனுபவிக்க முடியாம அந்த மோகனுடைய நினைவு என்னை வாட்டி வதைக்குது. மோகனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில்ல நான் மட்டும் சந்தோஷப்பட்டதா நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் நீங்களும் வசந்தாவும் என் கண்ணை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் மனசாட்சி என்ன சுட்டிட்டு இருக்கு. திரும்பற பக்கம் எல்லாம் சட்ட பரம்பரையில வந்து என் மூதாதிகள் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. இத்தனையும் மறந்து கொஞ்சமாவது மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யறேன்னா அதுக்கு காரணம் என் மகன் தாங்க, என் மகன் தான். தயவுசெய்து இனிமே எதையும் சொல்லி என்ன குழப்பாதீங்க, என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க வேண்டும். இனிமே அந்த நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது இந்திராமா. யாருப்பா நீ? என்ன தெரியல? நான் தான் ராஜலிங்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையனை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடின பழைய ரவுடி, பரம்பரை கேடி. நீ இறந்து போயிட்டு சொன்னானே முரளி? சொன்னானா? நான் சொன்னதை அப்படியே சொல்லி இருக்கிறான் கிளிப்புள்ள. இவன் முரளி இல்ல, அடைக்கலன்னு சொல்லி என் காலில் வந்து விழுந்தவன் இன்னைக்கு பந்தோபஸ்தாவும் தோல் மேல உட்கார்ந்துருக்கான். ஒரு மனிதன் பிறப்புல இருக்கிறது தான் அவனுடைய குணம். ஒருத்தன் கொலகாரன் ஆவறதும் திருடன் ஆவறதும் அவனுடைய பரம்பரை புத்தி தான். அப்படின்னு இந்த மாதிரி 1000 தத்துவங்களை ஒரு காலத்துல எடுத்து விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? உயர்ந்த குடும்பத்துல பிறந்த பையனை, நீதி பரம்பரையில வந்த குழந்தைய குற்றவாளி கொலகாரன்னு நிரூபிச்சு அவனை தூக்கு கைத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டு வந்திருக்கிய. இது எப்படிமா? இந்த ராயல் ஃபேமிலியோட ரத்தம் ஏன் இப்படி ஆச்சு? ராஜ வம்சத்தோட குணம் ஏன் இப்படி போச்சு? அப்பன் பாட்டன் பெருமையெல்லாம் சொல்லி எந்த புள்ளைய வாயார புகழ்ந்தியோ அந்த புள்ளையத்தான் இப்ப வசமாறி பொழிஞ்சிட்டு வந்திருக்க. எந்த பையனோட படிக்க என் பையனுக்கு தகுதி இல்லைன்னு பழி சுமத்தி வெளியே அனுப்பிச்சியோ அந்த பையன் தலையில தான் ஒரு கொலைப்பழிய சுமத்திட்டு வந்து நிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆக்க போறேன்னு சொன்னியே, அந்த சொந்த மகனைத்தான் கொலை குற்றவாளி ஆக்கிட்டு வந்து நிக்கிறேன். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த கிளிப்புள்ளைய கேக்குறது. முரளி, அவன் சொல்றது உண்மைதானே? நீ எப்புள்ள இல்லையா? சொல்லுடா, ஏன் பேசாம இருக்க? சொல்லு. அட பாவி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உன்னை சந்திக்கணும், பழி வாங்கணும்னு 1 நாள் 2 நாள் இல்லம்மா 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப தெரியுதா பிள்ளையோட அருமை என்னன்னு? இத்தனை வருஷமா எனக்கு ஒத்துழைச்சவன் மகன் கடைசி நேரத்துல தனம் புரண்டான். அந்த சமயத்துல ஒரு கொலைய செஞ்சுட்டு என் காலடியில வந்து விழுந்தான் இந்த மதன். இவங்க 2 பேரையும் இந்த கொலையில சம்பந்தப்படுத்திட்ட. இவனை உன் பிள்ளைதான்னு நம்ப வச்ச. பாவம், கொலைகாரன மகன்னு நம்பி உன் குலக்கொழுந்தவன் கையாலேயே கிள்ளி எறிஞ்சிட்டிய. எப்படி நீதி பரம்பரையில வந்த நீயே இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சப்ப குற்ற பரம்பரையில வந்த நான் செய்யக்கூடாதா? வாட் யூ சே நோ? இப்ப சொல்லு, மனுஷனை உருவாக்குறது பிறப்பா? அப்ப வரட்டு சித்தான போய் தானே? இதே உண்மையா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒத்துக்கிட்டு இருந்தா என் மகன் என்ன விட்டு போயிருக்க மாட்டான். நான் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்திருப்பேன். ஆனா என் வம்சத்தையே அழிச்சதுக்கு உனக்கு சரியான தண்டனை. உன்னோட உன் வம்சம் அழியணும், உன் மகன் தூக்கல தான் தொங்கணும். நான் வரேன். ராஜலிங்கம், நான் செஞ்ச குற்றத்துக்கு என்னையும் என் மகனையும் 20 வருஷம் பிரிச்சு வச்சுட்டேன். அது போதாதா? இன்னும் அடங்கலையா? அடங்கலையே, அடங்கலையே. உனக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்த கிளி சொன்னானே, அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு உன் மகன் தூக்கல தொங்கணும். அடுத்த நிமிஷம் அதை கொண்டாந்து உனக்கு போட்டு காமிப்பேன். அதை கேட்டுட்டு நீ அணுவா துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். இந்த கத்தி ராஜலிங்கம், உன் ஆத்திரம் அடங்கிற வச்சு என்ன குத்தி கொலை பண்ணிடு. என் பிள்ளையை காப்பாத்து. அதை விட உன்னை ஒரேடியா கொன்னுட்டா அது கூடாது. நீ அணுவா சாவறத நான் பார்த்து ரசிக்கணும். ஒரு நாள் ஒரு திருட்டு விஷயமா அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ ஒரு பொண்ணுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சுது. அந்த நிமிஷமே அவ அழகுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அந்த அழகு எனக்கு சொந்தமாதுன்னு தெரிஞ்சதுனால அவளை நான் தீட்டு கட்டிட்டேன். நம்ம தேடி வந்த டேப் கிடைச்சு போச்சு. வாங்கடா போலாம். மதன், ராணிய நீதான் கொலை செஞ்சிருப்பேன்னு சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. மோகன், நாளைக்கு காலையில உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது.
ஞாபகம் இருக்கு. நீதான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு ஆதாரம் உன் கையில இருக்கு. இதை நான் எடுத்துட்டு போயிட்டா உன்னால என்னடா செய்ய முடியும்? டேய், உன்னை போக விட்டாதானடா